ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அதிமுகவினருக்கும் பாரதிய ஜனதாவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், அதிமுகவினருக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் என்ன மாதிரியான மோதல் ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? திவ்யா, அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் குறிப்பாக அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரும் தீவிரமாக தங்களுடைய வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் சுப்பிரமணியம் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரம் அந்த பகுதியில் தன்னுடைய கூட்டணி கட்சி தேமுதிக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களோடு வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது அந்த பகுதியில் கூடியிருந்த அதிமுகவினர் அந்த பாரதிய ஜனதா கட்சியினரை பார்த்து கிண்டல் செய்ததாகவும், பதிலுக்கு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் கிண்டல் செய்ததாகவும், இருவரும் கிண்டல் செய்து கொண்டது. அதற்கு அடுத்த கட்டமாக தகாத வார்த்தைகளை ரெண்டு பேரும் பரிமாறி இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மோதலாக மாறி இருக்கு. இரண்டு தரப்பிலிருந்தும் கல்வீச்சுகள் நடந்திருக்கு. குறிப்பாக தேமுதிகவினுடைய நிர்வாகியினுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்கிறார். இத்தகைய மோதல் போக்கு அதிமுகவினர் திட்டமிட்டு செய்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை கண்டித்து அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உடனடியாக ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் பாரதிய ஜனதா கட்சியினரும் அந்த கூட்டணி கட்சியினரும் உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநகர காவல்துறை துணை ஆணையர் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். சரோஜ்குமார் தாகூர் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடுபவர்கள் மீது, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டது. நாளை சிபி ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மாநில தலைவர்கள், இல்லா கணேசன் உள்ளிட்ட பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் திருச்சிக்கு வர இருக்காங்க. அதற்குள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவிச்சிருக்காங்க. இதேபோல கம்பரசம்பேட்டை பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரை இன்றைக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்படி பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர் ஒலிபெருக்கி மூலமாக திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல் என்பது ஊழல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிக்கியிருக்கிறார். எனவே கொடுக்கப்பட்ட தண்டனையின் காரணமாகத்தான் இந்த தேர்தல் என்பது மீண்டும் வந்திருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார். இதை கேட்டு சகிக்க முடியாத அதிமுகவினர் உடனடியாக தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே கம்பரசம்பேட்டை பகுதியில் மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த வாக்கு சேகரிப்பு பணியில் இருந்த அனைவரும் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார். அதேபோல காவல்துறையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார்கள். காவல்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக சொன்னதன் அடிப்படையில் அந்த போராட்டமும் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. திவ்யா, லெனின், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கான அந்த தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரைகள் தொடங்கப்பட்டது முதலே இந்த மாதிரியான கட்சிகளிடையே சிறு மோதல்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது. இதனை தடுக்க தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறை தரப்புல என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? இந்த மோதல்களை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்கறாங்க? குறிப்பாக அனைத்து வேட்பாளர்களுக்கு முன்னும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக, எந்த வேட்பாளர் சுயேட்சை உள்ளிட்ட எந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணியை காவல்துறையினர் செய்துகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இதுபோன்ற மோதல் சம்பவங்கள் நடைபெறும் போது உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த மோதலை தவிர்ப்பதற்கும் மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் காவல்துறையினர் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த நாள் அதிகரிக்க தேர்தல் அந்த நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் தனக்கான வாக்கு வீதம் குறைஞ்சிடக்கூடாது, அதை அதிகமாக பெற வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அது ஒரு கட்டத்தில் வெறியாக மாறி இந்த பிரச்சாரம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த மோதல் போக்குக்கான காரணம். அது மட்டுமல்லாம தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் தங்களுடைய கட்சி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியில் பணியாற்றிட்டு இருக்காங்க. அது கூட இந்த மோதலுக்கு ஒரு காரணமாக இருக்கு. திருச்சி மாநகரம் முழுவதும்
இத்தகைய வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருப்பதால் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான புதிய கார்கள் திருச்சிக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்கு.